வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். மகர ராசி திருவோண நட்சத்திரம், இது சந்திரனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 10 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சந்திர தசை நடப்பில் வந்தால் பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 5 + 7 12. 12 வயசுக்கு பிறகு 18 வருடங்கள் ராகு தசை, 12 + 18னாக்கா 30. 30 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி. இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது கடந்த 138 நாட்கள், கிட்டத்தட்ட 140 நாட்கள் வரைக்கும் நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும். அதாவது திருவோண நட்சத்திரத்துக்கு 7 சனி விடுதலை ஆச்சா இல்லையா? ஏன்னா 7 சனி விடுதலை ஆயிடுச்சு 29, அதாவது மார்ச் மாதத்துலேருந்தே உங்களுக்கு 7 சனி விடுதலையோட கணக்கு வந்துடும். ஆனால் திரும்பவும் ராசியை நோக்கி வர மாதிரி ஒரு மாயத்தோற்றம் வக்கரம். இந்த வக்கர காலங்களில் ஒரு சில மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும். ஏன்னா இப்போ 7 சனி விடுதலை ஆகி போச்சுன்னு நினச்சிருப்பீங்க. 7 சனி முடிஞ்ச உடனே ஒரு வேலையை தொடங்கியிருப்பீங்க. அந்த வேலை உடனே ஸ்லோ ஆகிருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா இந்த சனி வக்கரம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாத லெவலுக்கு இருந்திருக்கும். இப்போ படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்த்தோம்னா 16 வயசுலேருந்து ஒரு 20-22 வயசு வரைக்கும் ராகு தசை நடக்குது. என்னோட கணக்குப்படி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு படிப்பு ரீதியாக ஒரு சில பேருக்கு தடையாக இருக்கலாம். நிறைய பேருக்கு தடையை கொடுத்தது உடனே கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் வக்கர காலங்களில் தடையை கொடுத்துருக்கும். உடனே ஏதோ ஒரு மனசார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்கள், எதை எடுக்கிறதுன்னு தெரியாமல், எதை எந்த முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல், படிப்பு சார்ந்து ஒரு சில பேருக்கு அரியர் வைக்கிறது, அது மாதிரி நண்பர்கள் வழியில் பிரச்சனைகள், இது எல்லாமே இப்போ கிளியர் ஆகும். ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான், அது சமாளிச்சிருவீங்க. இப்போதைக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுக்குற அளவோ இல்லை கெடுபலன் செய்யக்கூடிய அமைப்போ கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னன்னாக்கா, இந்த வயது காலகட்டத்தில் வர தசைகள் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்காது. ஆனால் ஒரு சில பேருக்கு ரொம்ப மோசமான தசையாக இருந்துச்சுனாக்கா படிப்பு தடைப்படும். அந்த படிப்பு தடை வருதுன்னு வச்சிங்களேன். அந்த படிப்பு தடை எதனால் வருதுன்னா, ஒன்று 7 சனினால் வரும், இல்லை ராகு தசைனால் வரும். இந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் ஒரு 40-50 வயசில் இந்த ஜாதகம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பசங்களுக்கு திருவோண நட்சத்திரம். இப்போ இந்த வயசில் எப்படி இருக்கும் படிப்பு சார்ந்து பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இப்போ ராகு தசை நடக்குது, அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அப்படின்னாக்கா, அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா, அப்போ நீங்கள் தான் அவங்கள வழி நடத்தணும். ஏன்னா படிப்பு தடை கொடுத்துரும் டோட்டலாக. அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் உங்களுக்கு சரியில்லை அப்படின்றத நம்ம இங்கேயே பிளான் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருந்திருக்கும். அதுக்குண்டான வேலையை இங்கேயே பார்க்க ஆரம்பிச்சிடும். படிப்பு தடை பண்ணி விட்டுரும். அப்படி இல்லைனாக்கா இப்போ சேர்க்கை சரி இருக்காது, ஒரு லவ் பிரச்சனை வரும். அப்படி இல்லைனாக்கா திருமணமே ஒரு சில பேருக்கு நடந்துடும். அது மாதிரி வாழ்க்கை ஒரு காலகட்டத்துக்கு புரட்டி போட்டுரும். அதனால் நீங்கள் தான் வழி நடத்தணும். அப்போது ஒரு சில தசைகள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எப்படியோ நீங்கள் எந்த தசையாகனா இருக்கட்டும், பின்னாடி வரக்கூடிய அவயோக தசையாக இருக்கட்டும், ஜாதகத்தில் இது மாதிரி தோசை இருக்குது, அது மாதிரி தோசை இருக்குன்னு கூட சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுக்கு நேரங்காலம் பார்க்காதீங்க, ஜாதகம் பார்க்காதீங்க, எதுவுமே பார்க்காதீங்க. அதிகபட்சமாக நிறைய படிக்கணும், எந்த அளவுக்கு படிக்கணுமோ அந்த அளவுக்கு படிப்பை கையில் வச்சுட்டிங்கனாக்கா பின்னாடி வரக்கூடிய அவயோக தசைகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஓரளவுக்கு நீங்கள் சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. அதுலேருந்து எவ்வளோதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் மூட நம்பிக்கைக்குள்ளே போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும். அதிகபட்சமாக ஒரு படிப்பு கையில் இருந்தால், ஒரு வேலை கையில் இருந்தால், சரி இதை நம்மளை காப்பாற்றும், இந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமான காலம், அதை தாங்கக்கூடிய சக்தி பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் எவ்வளோ அவயோக தசைகளாக இருந்தால் கூட இந்த படிப்பு அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துரும். அதனால் 20-22 வயசுக்குள்ளே படிப்பு தடைப்பட்டுச்சா இப்போ உடனே படிக்கிற வேலையை பாருங்கள். உடனே கரஸ்பாண்டில் போட்டு படிக்கிற வேலையை பார்த்துருங்க. இப்போ 22 வயசுக்கு மேலே எப்படி இருக்கும் அந்த ராகு தசையில் 30 வயசு வரைக்கும் வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு இப்போ ரொம்ப நாளாக வேலை தேடின்னு இருப்பீங்க. 7.5 சனி பிரச்சனை, இல்லை வேலை கிடச்சிருக்கோம், அந்த வேலையிலும் பிரச்சனை,
நல்ல வேலை தேடணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த நல்ல வேலை இப்போ கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை இப்போ கிடைக்கும். உடனே வந்து உங்களுக்கு வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனி, இல்லைனா வெளியூர் போயிட்டு வேலை பார்க்குறது, இந்த ஊரில் இருக்கக்கூடாது, நம்ம வேறு எங்கேயாவது போய் வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இப்படி நினச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? இதுக்கு நீங்கள் முயற்சியே பண்ணியிருக்க மாட்டீங்க. இது வரைக்கும் நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், இல்லை நேரங்காலத்தை பார்த்துட்டு ஏதோ ஒன்று தடங்களாகினே இருந்தது இல்லையா? அந்த தடங்கள் இப்போ இருக்காது. டோட்டலாகவே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. அதுலேயும் அவயோக தசையாக இருந்தால் கூட உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். உடனே ஒரு முயற்சியை கொடுக்கும். வேலை ரீதியாக ஒரு முயற்சி கொடுக்கும். வேலையில் வந்து ஒரு எக்ஸாம் எல்லாம் எழுதியிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவான பதில் வரும். நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம் எழுதுனேன், பாசிட்டிவான பதில் வருமானா இப்பயே வரும். அது வக்கர நிவர்த்திக்கு முன்னாடி கூட வரலாம். ஆனால் வக்கர நிவர்த்திக்கு பிறகு கன்ஃபார்மாக ஒரு வெற்றி வாய்ப்புகள், வேலை ரீதியாக வெற்றி வாய்ப்புகள், எக்ஸாம் எல்லாம் எழுதிருந்தீங்கன்னாக்கா அது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த 7.5 சனியில் திருமணம் நடந்திருக்காது, இல்லை திருமணம் நடந்து பிரச்சனையில் இருக்கும். திருமணத்துக்கு உண்டான நெருக்கடிகள் எதுவாக இருந்தாலும் சரி இப்போ கிளியர் ஆகும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், திருமணத்துக்காக புதுசாக முயற்சி பண்ணுற, இப்போ 7 சனி முடிஞ்ச பிறகு இப்போ வரன் பார்த்துட்டு இருக்காங்கனாக்கா உடனே வரன் அமையும். உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய நெருக்கடிகள், ஒரு சில பேர் வந்து டைவர்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மறு வாழ்க்கைக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம். எதை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ உங்கள் ஜாதக அடிப்படையில் ஒரு சில பேருக்கு வந்து மறு வாழ்க்கையை நோக்கி போகும், அதாவது 2வது திருமணத்தை நோக்கி போகும். ஒரு சில பேருக்கு வந்து திரும்பவும் வந்து மனசு மாறி வாழக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டங்களை கொடுக்கும். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்க்கணும். ஜாதகத்தில் அந்த 2 இடமும் நல்லா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்கள் லக்னத்துக்கு 2-7 பாவம் சிறப்பாக இருந்துச்சுனாக்கா, இப்போ 7.5 சனியில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்துருந்தா கூட திரும்ப வந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அந்த 2-7 பாதிப்புகள் சரியில்லைன்ற பட்சத்தில், அதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அது வந்து 2வது திருமணத்தை நோக்கி போக்கும். அப்போ வந்து இப்போ டைவர்ஸ்க்காகலாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்களே, இப்போல்லாம் வந்து அது கிடைக்கும், உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கும். அதுலேருந்து வெளியேறி இன்னொரு வாழ்க்கை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள். இன்னொன்று, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா பின்னாடி வரக்கூடிய 6 வருடத்தில் இருப்பீங்க இந்த ராகு தசையில். இந்த தொழிலே மாற்றி விட்டுரும். ஒரு இடத்த மாற்றும், ஒரு வேலையை மாற்றும், ஒரு தொழில் ஆரம்பித்து அந்த தொழிலில் பிரச்சனை கொடுக்கும். 7 சனி விடுதலை ஆயிடுச்சுன்னு பார்க்காதீங்க. மற்றபடி உங்கள் சுய ஜாதகத்தில் யாருக்கிட்டையாவது கொடுத்து ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொழில் எப்படி இருக்குன்ற மட்டும் நீங்கள் பார்த்துங்க. பின்னாடி இருக்கக்கூடிய 6 வருடத்தில் 30 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் குரு தசை. குரு இந்த ராசிக்கு நன்மை செய்யாது பெரும்பாலும். ஆனால் முதல் 10 வருஷம் சொல்லலாம். ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு நல்ல பாவத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல கிரகத்தோடு சேர்ந்து இல்லை நல்ல ஆதிபத்தியம் வாங்கி தசை நடத்தினா முதல் 10 வருஷம் கன்ஃபார்மாக நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். பின்னாடி இருக்கக்கூடிய குரு தசையில் 6 வருடங்கள் இருக்கு இல்லையா? அதாவது சுக்கிர புத்திக்கு பிறகு சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி இதெல்லாமே இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. இதே லக்னமாக வந்துட்டீங்கன்னாக்கா, இல்லை இந்த சனி பகவானுக்கு நட்பு கிரக லக்னமாக வந்தீங்கன்னாக்கா அதுவும் பரவாயில்ல, அதுவும் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய அமைப்பில் வந்துடும். இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பில் அந்த 6 வருடம் வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு போயிடும். ஆனால் இதே ராசி இதே லக்னம் சனியுடைய நட்பு லக்னமாக வேற லக்னமாக வந்து வந்தீங்கன்னாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடம் அப்படிங்கிறது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி முன்னாடி இருக்கக்கூடிய 10 வருடம் இருக்கு இல்லையா குரு தசையில், என்னோட கணக்குப்படி 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து 27 வயசில் கூட குரு தசை ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து 33, 32 கூட குரு தசைங்கிறத ஆரம்பிக்கலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. ஆக மொத்தத்தில் குரு தசை முதல் 10 வருஷம் அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். வேலையில் வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்து வெயிட் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும். இப்போ வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம். நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் அரசாங்கத்துறையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் இருந்தாலும் சரி, இல்லை டிஜிட்டல் சேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய 1 லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாலும் சரி, இல்லை 25,000 ரூபாய் சம்பளத்தில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, லோ கேட்டகரி ஹை கேட்டகரிலாம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து வளர்ச்சி. அந்த அளவுக்கு குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வளர்ச்சி. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்துட்டே இருக்குது. குரு தசை சரியில்லைங்க, எனக்கு 7 சனி முடிஞ்ச பிறகும் பிரச்சனை கொடுக்குதுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு அவயோக நட்சத்திரம் இல்லை ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது, 6, 8, 12 ஆகிய இடங்களை மறைவு ஸ்தானத்திலேருந்து தசை பண்ணுறது, இது மாதிரி இருந்துச்சுனாக்கா அந்த குரு தசையை நன்மை செய்யாது. இப்போ 7 சனி விடுதலையான பிறகு எனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க, இன்னும் நடக்கலை அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணாமல் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு இது எது வரைக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்றதை நீங்கள் பிளான் பண்ணிங்க. ஏன்னா அது வரைக்கும் கஷ்டத்தை கொடுக்கும், அவ்வளோதான், குரு தசை நமக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வரவே கூடாது. மாற்றத்தை நீங்கள் உருவாக்கலாம்.
கண்டிப்பாக ஒரு ஒரு அதாவது குருதசை சரியில்லைனாக்கா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சரியாக இருக்கும். எதையோ நோக்கி நீங்கள் நகர்றதை விட இப்போ ஜாதகம் பார்த்துட்டிங்கனாக்கா உங்களை நோக்கி நீங்கள் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்படி தான் இருக்கும், இதை நான் இப்படி தான் எடுத்துகிட்டு போனோம், இந்த தொழிலை நம்ம இப்படி தான் செய்யணும், இந்த வேலையில் நம்ம இப்படி தான் இருக்கணும். உங்களுடைய சுய புத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, சுய சிந்தனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செயல்படுத்தலாம். கொஞ்சமாக செயல்படுத்தினீங்கனாக்கா வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த சனி பகவான். சனி தசை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தசைங்க. இந்த மகர ராசிக்கு சனி தசை ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. இவர் உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்தால் கூட அந்த 7.5 சனி உங்களை பாடாப்படுத்திருக்கும், புரட்டி எடுத்திருக்கும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ 7.5 சனி விடுதலையாக போச்சு, இப்போ சனி வக்கரம் ஆகிட்டார், இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். நல்ல மாற்றங்களை கொடுக்குமா, இன்னமும் கொடுக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த சனி தசை ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும். எம்ப்ளாய்க்கு நல்ல ஒரு முன்னேற்றம், அதை நான் சொல்லலை. எம்ப்ளாய் எல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேலை சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம், வேலை நல்லாயிருக்கும். அதே மாதிரி ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இடமாற்றங்கள் அருமையாக இருக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் இப்போ மாறும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மாறும். ஒரு சில பேருக்கு சனி தசையில் பிரச்சனை கொடுத்துருக்கு கணவன் மனைவிக்குள்ளே. ஏன்னா கணவன் மனைவி உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த சனி தசை சப்போர்ட் பண்ணணும். ஒருத்தருக்கு சனி தசை நடக்குது வீட்டில், கணவனுக்கோ மனைவிக்கோ. வேற ஒருத்தருக்கு அதாவது லைஃப் பார்ட்னருக்கு வேற சூரிய தசை, சந்திர தசை, இது மாதிரி அவயோக தசைகள் அவங்களுக்கும் பலவீனமாக இருந்து இவருக்கும் பலவீனமாக இருந்து, இல்லை பலவீனமாக இல்லைன்னா கூட 7.5 சனி வரும்போது ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்துச்சுனாக்கா இப்போ மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனி தசையை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா எம்ப்ளாய் ஓகே சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு. ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கடன் வாங்குறதுல கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொட்டேஷனில் நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒரு பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நல்லபடியாக போ. எதிர்பார்ப்புகள்னாக்கா ஏதாவது மாற்றணும்னு நினச்சா கொஞ்சம் யோசிங்க. பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலும் கொஞ்சம் யோசிங்க. இந்த ஷேர் மார்க்கெட்லாம் போகிறது கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். எதையுமே இந்த ஃபைனான்ஸில் போகிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அது 65 வயசுக்கு மேலே 82 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை, பாக்கியஸ்தானாதிபதி தசை. இதில் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடன் பிரச்சனை தீரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயசில் புதன் தசையில் கடன் பிரச்சனை தீரும், முழுமையாக கடன் பிரச்சனை தீரும். வரவேண்டிய பணம் இப்போ வரும். உடல்நிலை தொந்தரவுலேருந்து வெளியே வருவீங்க. மனசார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் கொஞ்சம் கிளியர் ஆகும். திருமண வாழ்க்கையில் அப்படிலாம் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனைகள்லாம் இப்போ சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த புதன் தசை நல்லாவே இருக்கும். பாக்கியஸ்தானாதிபதி தசை சிறப்பு, சூப்பராக இருக்கும். எங்கே இருந்தாலும் சரி இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு அந்தளவுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். இடம் வாங்குறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அது எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். 82 வயசுக்கு மேலே 89 வயசு வரைக்கும் கேது உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி செவ்வாய் வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, அதாவது 4 கட்டம் தான். சனியோட வீடு கும்பம் மகரம், இன்னொன்று செவ்வாயோட வீடு மேஷம் விருச்சிகம். இந்த 4 கட்டத்தில் கேது பகவான் இருந்து தசை நடத்துச்சுன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் இல்லை, நான் சும்மா தான் இருக்கிறேன், சரி ஓகே, உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த கேது தசைங்கிறது எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை இந்த சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு கொடுக்கும். நல்ல ஒரு இதுதான். எதுவுமே இப்போ உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. எங்கே இருந்தாலும் சரி, அது நம்ம இந்த வயசுக்கு சொல்ல வேண்டியது. மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவ செலவுகள் கம்மியாகும், மன அழுத்தங்கள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலைகள் சூப்பராக இருக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி அந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. மகர ராசியில் இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தசாபுத்தி ரீதியாக சனி வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.